இருக்க, நீ என்ன பண்ணிருக்க, வெயில் காலில் வந்த எனக்கு நல்லாவே தெரியும். பிக் பாஸ் லைவ்ல கார் டாஸ்க் போயிட்டுருக்குங்க. அதில் திவ்யா வந்து பார்வதி கிட்ட, "நீ வெளியில யாரை செட் பண்ணிட்டு வந்திருக்கிற? நீ என்ன வெளியில பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிற? உள்ள வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கிற? எல்லாம் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தா எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டாங்க. நான் எதுவும் பேசக்கூடாது, உனக்கு தான் தெரியும், உன் டீமுக்கு தானே தெரியும், உன் டீமுக்கு தானே தெரியும். இது கேட்ட உடனே பார்வதி முகமே மாறிடுச்சு. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு. பக்கத்துல கமருதீனோட ரியாக்ஷனும் அதே தான். நான் மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை என் வயசுல இது வரைக்கும் நான் யாருமே உன்ன மாதிரி ஒரு பிள்ளை எப்படி நான் பார்த்ததே கிடையாது. எங்கே தன்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து பார்வதி முகமே சேஞ்ச் ஆகிட்டு, கமருதீனும் அது யாராக இருக்கும் யாராக இருக்குங்கிற மாதிரி தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க திவ்யாவை. அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து அப்படியே பிளேட்டை மாற்றுற மாதிரி, இவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம், நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து இவங்க இவங்க பேசுகிற வந்து காதை நம்ம கழட்டி போட்ட மாதிரி நம்ம பேசாமல் உட்காந்துக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டும் சும்மா பேசிகிட்டு இருக்குதுங்க. பார்வதி வந்து அப்படி பிளேட்டை மாற்றுறாங்க. அது நல்லாவே தெரியுது அவங்களோட பேச்சில். சும்மா சம்மந்தமே இல்லாமல் இதுதான் வந்து விஷயம் அப்படிங்கிற மாதிரி கமருதீன்ட்ட வந்து அப்படி பிளேட்டை மாற்றுறாங்க. ஏதோ ஒரு உண்மை, பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்குது. அது யார் என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து BB9 ஆரம்பிக்கும் போதே வந்து பார்வதி வந்து திவாகர் கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க, "நான் வெளியில் வந்து ஒரு லெட்ரு போட்டு வந்திருக்கிறேன். அதாவது ஒரு ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ரிசல்ட் வந்து போனா தான் தெரியும்" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் திவ்யா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.